ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம லுக்கி கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். நம்ம சாதாரண பேசாமல் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே காய்ஸ், டே 1 வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போனஸ் டெஸ்ட்டோட தான் வந்திருக்கோம். நல்ல பிளைன்ஸ் பயமாக தான் இறக்கி விட்ருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நிறைய பெட் எடுக்கணும், நிறைய ரிசோர்ஸஸ். இதுவும் மைண்ட் கிராஃப்ட் மாதிரி தான். மைண்ட் கிராஃப்ட்னாலும் சொல்லுங்கள், இதில் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போனஸ் டெஸ்ட்டில் உள்ள எல்லா கலெக்டிவும் பண்ணிக்கணும். 4 ஸ்டார்ஸ் இருக்கும். இதில் சைடில் பிளாக் இருந்ததுனால 2 ஸ்டார்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து சுற்றி மலையமாக தான் இருக்குது. இதில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னா, அது தேவையில்லாத பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து கீழே தூக்கி போட்டுருவோம். இன்வென்ட்ரி நம்மளுக்கு சேவ் ஆகும். அது மூலிமா சாப்பாடு பொருள் இந்த மாதிரிலாம் எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தூங்கணும். இந்த டே 1ல் வந்து நல்லபடியாக தூங்கி முடிக்கணும். அதுக்கு ஆடு வேணும். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இப்போ போய் ஒரு ஆடாக தேடி வெட்டுவோம். அதுக்கு முன்னாடி கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செய்யணும். கிராஃப்டிங் டேபிள் இப்போ நியூ பிளேயர்ஸ்க்காக வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே சொல்கிறேன். கிராஃப்டிங் டேபிள்னு ஒன்று செய்யணும். அது வந்து 4 இது வச்சா வரும், பிளாங்க்ஸ் வச்சா வரும். அதை வந்து செஞ்சுக்குவோம். இப்போ கீழே சும்மா வச்சு உடச்சி பார்த்தேன். அடுத்து இப்போ வந்து நம்ம ஆடை தேடுவோம். இங்கே பாருங்கள், மலையெல்லாம் செம்மையாக இருக்குது. நான் ஆடை தேடிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், பிளாக் கலர் ஆடு கிடச்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு 3ம் ஒரே கலரில் வேணும். பரவாயில்ல, நம்மளுக்கு இங்கே ஒரு ஒயிட் கலர் கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஒயிட் கலரில் இன்னொன்று கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து ஒரு வழி பண்ணலாம். அது வழியை நான் உங்களுக்கு இந்த சீக்ரெட் டிக் வந்து நானே கண்டுபிடிச்சேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆனால் நான் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்க, பக்கத்துலேயே ஆடு இருக்குதுங்க. நான் இது எதுக்கும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டு இன்னொரு பாட்டில் செய்ய முடிஞ்சதுன்னா நான் அப்புறமா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பக்கத்தில் ஆட் இருந்ததுனால நான் அதை தூக்கி போட்டு அதை எடுத்து வச்சு இதான் வந்து பெட்டு இப்படி வச்சோன்னா ரெசிபி பார்த்துக்கோங்க. ரெசிபி எல்லாம் நீங்களே. அடுத்து வந்து நியூ பிளேஸ் பார்த்துக்கோங்க, பாட் பிளேஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணணும். ஃபுட்டு நம்மள்ட்ட அவ்வளோ அதிகமாக இல்லை, இருக்குது ஆனால் அவ்வளோ அதிகமாக இல்லை. அதனால் இங்கே இருக்கிற நிறைய மாடு இருக்குது. மாப்ஸ்லாம் பண்ணோன்னா அதோட கறி மீட்டு கிடைக்கும். இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மைனிங் பண்ணோம். அங்கே பாருங்க, செமையாக இருக்குது அந்த மலை. அந்த மலைக்கு போகலாமா? செமையாக இருக்குது கைஸ். இப்படியே இந்த வழியாக போவோம். எதுக்கு அங்கே போய்கிட்டு? இங்கே பாருங்க, ஒரு கேவ் பார்த்தா அது கீழே இங்கே வந்துருங்க கோல்ஸ் எல்லாம் இருக்குது. கோல் இதெல்லாம் நம்மளுக்கு மைன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோன் மைன் பண்ணிக்குவோம். நம்ம மொத்தம் எத்தனை ஸ்டோன் மைன் பண்ணணும்னா 3, 1 2 3 4 அந்த மாதிரி நம்ம இதில் குறிப்பிட்டு நம்ம ஸ்டோன்ஸ் மைன் பண்ணணும். எத்தனை ஸ்டோன்ஸுன்னு கரெக்டான ஸ்டோன்ஸ் நம்மளுக்கு தேவையானதான் மைன் பண்ணணும். நம்ம சும்மா மைன் பண்ண முடியாதுல்ல. அதனால் எத்தனை ஸ்டூல்ஸ் தேவைப்படுதோ அதுக்கு தேவையான எத்தனை ஸ்டோன்ஸ் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய சர்வைவல். நீங்கள் எப்படி விளையாடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதான் நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவும் கூட. அடுத்து இதில் உள்ள கோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம எத்தனை எடுக்கணும்னா கரெக்டாக இதுக்குள்ளே போகணும்னு இங்கே பாருங்க, உள்ளே வந்துட்டு இந்தாண்ட வந்தேன். இந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கோல் இருக்குது, நிறைய கோல் இருக்குது. இந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். பின்னாடி நம்ம மைனிங் பண்ணோன்னா டார்ச்சஸ் செய்கிறதுக்காக யூஸ் ஆகும். இப்போ வந்து மேலே வந்துட்டோம் அந்த கேவை விட்டு. இப்போ நம்ம மொத்தம் 14 இது எடுத்துருக்கணும். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஆக்ஸ் செய்கிறதுக்காக ஒரு 3 பேடுமா. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டிக்ஸு செஞ்சுக்குவோம். ஸ்டிக்ஸ் எனக்கு பத்தலாம், நீங்கள் செஞ்சுன்னா செஞ்சுக்கோங்க. 10னா பரவாயில்ல, ஒன்றும் தேவையில்லை. அடுத்து அச்சோ இன்னொரு ஆக்ஸ் செஞ்சுட்டேன் கைஸ், தெரியாமல் ஆக்ஸு செஞ்சுவிட்டேன். இப்போ வந்து சுற்றி வச்சோன்னா ஃபர்னஸ். இது வந்து கரெக்டாக இருக்கா? ஆக்ஸும் பிஎக்ஸும் ஒரே இதுதான். அதனால் நம்ம இப்போ 2 ஆக்ஸ் செஞ்சிட்டோம். இந்த ஆக்ஸு 2த்தையும் செஞ்சுட்டதுனால இங்கே பாருங்க, அதுக்கட்டும் நைட் ஆகிட்டு கைஸ். நைட் ஆனதுனால பெட்டை தூங்கி போட்டு நம்ம அடுத்த நாளில் உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து டே 1லேருந்து டே 2 இதான் வந்து டே 2. ஓகே, டே 2ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்ல வில்லேஜ் தேடி போய் இது பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டோன் இருக்குது. நம்ம 2 ஆக்ஸ் செஞ்சிட்டதுனால ஒரு பிகாக்ஸ் செய்யணும். ஒரு பிகாக்ஸ் நம்ம இருந்தால் தான் அயன் மைன் பண்ண முடியும். என்னடா 3 எடுக்க முடியல அங்கே போய்ட்டா. இப்போ நம்ம ஸ்டோன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இதில் வந்துட்டு நம்ம ஸ்டோனேஜ் மாறணும். இப்போ நம்ம ஸ்டோனேஜ் மாறிட்டோம். இப்போ வந்து டே 2ல் வந்து ஒரு பிகாக்ஸ் செஞ்சுக்கலாம். பிகாக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு மெயினானது ஒரு காய்ஸ். இது வந்து நம்ம செஞ்சே ஆகணும். அடுத்து வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் கோல் பார்த்தேன். எங்கே திரும்பினாலும் கோலாக தான் இருக்குது. நம்ம கோலையும் எடுத்துக்குவோம். அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக தான் இருக்கும். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இதோட 2வது பார்ட் நான் போடுறதுக்கு அவ்வளோ என்கரேஜாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு லைக் கொடுத்துருக்காங்கடா, நம்ம கண்டிப்பாக போடணும். ஒரு லைக்காக இருந்தாலும்
அது உங்களால் முடிஞ்சது கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆள் கொடுப்பாங்க. ப்ளீஸ் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இங்கே கோல் பார்த்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா மைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் யூஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப கஞ்சனாக தான் இருக்கணும். இந்த வுட்டன் பிக்காக்ஸ் உடையிற வரைக்கும் நம்ம இதே யூஸ் பண்ணி உடச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க மேலேயே இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. இதையும் ஒன்று உடச்சி எடுத்துக்குவோம். இதுக்காக ஏறி வந்தேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மலையிலேருந்து கீழே இறங்கி அங்கே பாருங்க அப்படியே மலை வாயை பொழந்துருக்கு காய்ச்சி. அங்கே பாருங்க வாயை அப்படியே பொழந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து நிறைய கேவ்ஸ் எல்லாம் இந்த பிளைன்ஸ் பயமில் இருக்குது. எல்லாருமே பிளைன்ஸ் பயத்தை தேடி தான் போவாங்க. ஏன்னா அங்கே வந்து வில்லேஜ் இருக்குன்றதுனால எல்லாருமே போவாங்க. இங்கே பாருங்க சரிகேவாக ஒன்று மாட்டியிருக்கு நான் போகிற வழியில். இங்கே பாருங்க மூந்தாரம் அடிபட்டுச்சு. இங்கே சரியான கேவாக இருக்குது. இதை மைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதுக்குள்ளே போகிற ஐடியாலே இல்லை. ஏன்னா இங்கே போனோன்னா ஏதாவது மாப்ஸ் இதாகும். இங்கே வந்து இந்த சைடில் ஒரு சின்ன கேவ் போகுது. இங்கே பார்க்கலாம். காய்ஸ் இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து கோல் கிடச்சிருக்கு. அங்கே இருக்கிறதெல்லாம் காப்பர் காய்ஸ். நீங்கள் தெரியாதவங்க அதை பார்த்துக்குங்க. அங்கே இருக்கிறதுக்கு பேரெலாம் காப்பர். அங்கே பாருங்க காய்ஸ், அங்கேருந்து நோண்டினா நேராக இங்கே கீழ்கே எவ்வளோ கொண்டு வந்து விட்டுடுச்சு. இங்கே வந்து விழுந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கோலையும் எதுக்கு அவ்வளோ கோல் வச்சுருக்கோம்ல, எதுக்கு இப்போ இது பண்ணிட்டுன்னு சொல்லிவிட்டு நானும் வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம மேலே ஏறி போகணும். இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி உடச்சி தூக்கி போட்டு தான் ஏறணும். அப்பா மேலே வந்தாச்சு கைஸ். இப்போ வந்து சன் செட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். டே 2 முடிய போகுது. டே 3 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் நம்ம இன்னும் வந்து ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கல. அட்லீஸ்ட் வீடு கூட கட்டல. ஏன் நான் வில்லேஜை தேடணும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா வில்லேஜ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. அது வச்சுருந்தோன்னா நம்ம அங்கேருந்து வில்லேஜஸ் எடுத்துக்கலாம். பின்னாடி உங்களுக்கே புரியும் எப்படி இந்த நாட்கள் இருக்குன்னு. இந்த 10 டேஸ் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். அடுத்து 20 டேஸ் ஒரு வீடியோ, 30 டேஸ் ஒரு வீடியோ அந்த மாதிரி போடுவேன். அந்த அத்தனை வீடியோவையும் பார்க்கணுன்னா மறக்காமல் இப்போயே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கூடிய சீக்கிரம் நிறைய சேலஞ்சஸ் வீடியோ, நிறைய சேலஞ்சஸ்ங்கிற பாருங்க கேமிங் வீடியோ நிறைய வரும். நான் மறக்காமல் நம்மளுடைய SS2K கேமர் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நைட்டு ஆடிட்டே வருது. நான் மலை மேலே ஏற எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், முடியவே பார்த்துக்குது காய்ஸ். சாரி இடையில கொஞ்சம் இது. இப்போ வந்து நம்ம தண்ணியில் குதிச்சோன்னா நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது ஹைட்லேருந்து. இது ரியல் லைஃப்லேயும் உண்டு தான். ரியல் லைஃப்பில் ஆனால் அடிப்படும் பயங்கரமாக. ஓகே, இப்போ வந்து டே 2 இது வந்து பெட்டை போட்டு தூங்கியாச்சு. டே 2வும் முடிஞ்சிருச்சு நம்மளோட ஸ்பானான இடத்துலையே. அடுத்து டே 3ல் வந்து நம்ம இதுலையாவது வில்லேஜை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஒரு மலை இருக்குது பாருங்கள், இதில் ஏறிக்கலாம். இங்கே பாருங்க செமையாக இருக்குல்ல, பூஸோட இங்கே மேலே ஏறி வந்தேன், பார்த்தா செமையாக இருக்குது. பூக்களே அந்த பாட்டு தான் எனக்கு டக்குன்னு மைண்டில் ஓடுனுச்சு. இந்த இடத்துல வந்து நிறைய ஆடுகளும் நிற்கிது. இந்த இடத்த அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே போய்ட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்போ செமையாக இருக்குது, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம்ல இருக்குது. ஸ்டாப் பண்ண மனசு வர மாட்டேங்குது. ஓகே, இங்கே பாருங்க நல்லா ப்ளைனாகவும் இருக்குது. இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அந்த பக்கம் போயிடலாம். இங்கே ஆடுலாம் நிறைய இருக்குது. இந்த இடத்துல தான் ஆடு இருக்குது. இந்த இடத்துக்கு கீழே தான் வார்டன் இருப்பான். அது உங்களுக்கு பின்னாடியே தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன். வார்டன் இந்த இடத்துக்கு கீழே தான் இருப்பான்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுக்கு மேலே இந்த பக்கம் வந்தால் அக்கேஷியா பயமாக இருக்குது. இதை பாருங்க காய்ஸ், இது சத்தியமாக நான் எதுவும் பண்ணலை. நான் பார்த்துட்டு எதுவும் பண்ணலை. இங்கே பாருங்க செமையான ஒரு வில்லேஜ் மொரட்டத்தனமாக நம்மளுக்கு கிடச்சி போச்சு. இப்போ வந்து டே 3ல் வந்து நம்ம வில்லேஜை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டோம். மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் SS2K. ஓகே, SS2Kனா வேறு யாரும் கிடையாது, நான் தான். என்னோடய பேரோட ஃபுல் ஃபார்ம் தான் அது. ஷார்ட் ஃபார்ம் தான் அது சிம்பிளாக அப்படி கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வில்லேஜில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த வீட்டில் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம கீழே இறங்கணுன்னா கீழே வந்து நிறைய வீடுகள்லாம் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே ஒரு செஸ்ட் இருக்கும். இந்த பாருங்க குளம் கண்ணுங்களா, இங்கே இருங்க அயன் குளம் கூட இருக்கான். இவனை அடித்தோன்னா நம்மளுக்கு அயன் கிடைக்கும். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போயே வந்துட்டு அயன் குளம் அடிச்சிருவோம். ஏன்னா பிற்காலத்தில் இவனெல்லாம் விட்டு வச்சோன்னா சின்ன பையெல்லாம் பெரிய பையெல்லாம் முளைச்சிருவான். அயன் குளம் சண்டைக்கு ஒரு இடம் சுண்டைக்காமனே. இங்கே பாரா. ஓகே, அயன் குளம் இப்போ வந்து நம்ம அடித்தாச்சு. இப்போ மேலே ஏறிடணும். நம்ம 3 பிளாக் போட்டுடலாம். ஆனால் நான் 4 பிளாக் தான் போடுவேன் எப்போவுமே வழக்கமாக. அவன் 3 அடி, நான் 3 வாட்டி போட்டு எத்தனையோ வாட்டி அடி வாங்கியிருக்கிறேன். அதனால தான் நான் 4 போடுவேன் எப்போவுமே. 4 தான் போடுவேன். யூடியூபர்ஸ்ட்டு கூட நான் 3 தான் போடுவாங்க. ஆனால் நான் தான் 4 போடுவேன், என்னன்னு தெரியல. ஓகே, இவனை வந்து அடிக்கிறதுக்குள்ளே என்னோட இது உடஞ்சிரும் கையே. ஓகே, இப்போ வந்து நம்ம அவனை அடித்து கொன்று எத்தனை அயன் கொடுத்துருக்கான்றது சர்ப்ரைசிங்கோட அப்படியே கீழே இறங்கி போனால் எத்தனை அயன் கொடுத்துருக்கான் படுபாவி. 3 தான் காசு கொடுத்துருக்கான். இந்த 3 வச்சு ஒரே ஒரு பிகேக்ஸ் செய்யலாம். அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். இப்போ அயனேஜுக்கு நம்ம மாறல. இப்போதைக்கு அயனை எடுத்துருக்கோம். அந்த அச்சீவ்மெண்ட் இங்கே பாருங்க. இந்த வீடு தான் நம்ம
வாழ போகிற வீடு பார்த்துக்கோங்க இப்பயே, ஏன்னா எனக்கு தெரியும். ஓகே, இந்த இடத்துல என்ன செஸ்ட் வச்சுல வச்சிடலாமா, நீ என்ன பார்த்துட்டு இருக்கப்பா? ஓகே, இப்போ வந்து நம்ம வெளியே போகலாம். வெளியே இந்த இடத்துல தான் நம்ம வாழ போகிறோம். அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே வாங்க ஃபஸ்ட்டு லூட் அடிச்சிடலாம் வில்லேஜை, இல்லைனா நம்ம அப்புறம் கூட அடிச்சிக்கலாம். இங்கே பக்கத்தில் கூட மைன் பண்ணுறதுக்கு கேவெலாம் கூட இருக்குது. இந்த கேவில் கூட எது டைமண்ட் வேணாலும் மைன் பண்ணிக்கலாம், அயன் வேணாலும் மைன் பண்ணிக்கலாம், எது வேணாலும் மைன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த வீடு வந்து பார்த்தாச்சு. ஓகே, இந்த வீட்டில் தான் வந்து நம்ம வாழ போகிறோம். இந்த இடத்துல செஸ்ட் இருக்குது. இது வந்து எத்தனை பொட்டேட்டோஸ் நிறைய இருக்குது. ஆனால் அதை நம்ம மர்ச் பண்ணிக்குவோம். 2 இது வச்சோன்னா மர்ச் ஆகிடும். மர்ச்னா 2 பெரிய பொட்டி ஆகிடும். ஒரு 2 இது வச்சா பெரிய பொட்டி ஆகிடும். இது அப்படியே உள்ளே இருக்கட்டும். பொட்டேட்டோ இதெல்லாம் வச்சுருவோம் உள்ளே. கோல், நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளையும் உள்ளே வச்சுட்டு இந்த ஃபர்னஸ்ஸு, அந்த கிராஃப்டிங் டேபிள், அந்த 2த்தையும் வெளில எடுத்து வச்சுருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பிகேக்ஸ் எல்லாத்தையுமே வச்சிடலாம் டோட்டலாக. இப்போது இந்த ஃபெதர் மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. அது நாட் யூசேஜ் பொருட்கள். அது வந்து நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. அதனால் இங்கே இந்த பக்கம் தூக்கி போட்டுருவோம். இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குமோ இருக்கண்டா, அது டீஸ்பான் ஆயிரும். தன்னால் இந்த ஒரு சோஃபா இருக்குது பாருங்கள், இது தூக்கி வெளில போட்டுருவோம். உடச்சி இப்படி எடுத்து கொண்டு போய், என்ன குழம்புக்கா இங்கே உட்காந்துக்கிறியா, என்னடா பார்க்குறேன், இந்தா இதில் உட்காந்துக்கோ. ஓகே கைஸ், அவனுக்கு உட்காரத்துக்காக ஒரு ஸ்டூல் போட்டாச்சு வாட்ச்மேன் வேலைக்கு. அங்கேயே உட்காந்து நம்மளோட வீட்டை பார்த்துக்குவான். யாரா அதுக்கிட்ட எடுத்தது இந்த பெட், எனக்கு கொண்டுருவாங்க வந்தீங்கன்னா. திருப்பியும் உடச்சிட்டு நாங்கள் ஒயிட் பெட்டாக போடுவோம். அதையும் க்யூர் பண்ணுறான்டா. இந்தா இனிமேல் உனக்கு தெருக்கோடியில் தான் வாழ்க்கை, இந்த தெருவிலே தான் நீ படுத்துக்கணும். ஓகே, இந்த குளகுளம் முக்கனுக்கு இனிமேல் அந்த இடம்தான் வந்து படுக்கிற இடம். வாட்ச்மேனுக்கு ஸ்டூலும் வாசல்லே இடமும் கொடுத்தாச்சு. அங்கேயே உட்காந்துக்குவான். இந்த டே 3 இது வரும், டே 3 வரலும் பார்க்குறவங்க மறக்காமல் அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்டு அதெல்லாம் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு இது வரலும் பார்க்குறவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரலும் பிடிச்சிருந்தா இதுக்கு மேலே இருக்குது. அடுத்து டே 4 வந்து நம்ம இங்கே வந்து என்ன அந்த வில்லேஜை வந்து நம்ம மைனிங் பண்ணணும். மைனிங் பண்ணி டைமண்ட்ஸு, அயன்ஸு இது மாதிரி நிறைய எடுக்கணும். அதுக்கு நம்ம பிக்காக்ஸ் எடுத்துக்குவோம். இன்னும் வெள்ளை தூக்கி போட்டேன், இதோ வந்துருச்சு. ஓகே, பிக்காக்ஸு, டார்ச்சஸ்ஸு, ஸ்டிக்கு, கோல் எதுக்குன்னா இந்த பிளாங்க்ஸு இதை வச்சு நம்ம நிறைய ஸ்டிக்ஸு செய்யணும். ஸ்டிக்ஸை வச்சு நம்ம அது பேர் என்ன, டார்ச்சஸ் தீப்பந்தம் அது செய்யணும். ஓகே, இப்போ வந்து நம்மள்ட்ட 38 இருக்குது. இதில் வந்து அந்த பிக்காக்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு அது பேர் என்ன ஆக்ஸு கூட இருக்குது. நம்ம எதுக்கவே மைனிங்கை தொடலாம், இங்கே எதுக்கவே கூட வச்சிடலாம், வீட்டுக்கு எதுக்கவே. இது என்னன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்த்தா செம்மையாக இருக்கும். அப்படியே ஆப்பிள் சாப்பிடணும். இங்கே பாருங்க ஹெல்த்து எவ்வளோ குறைஞ்சிருச்சு. இப்போ இங்கே வந்து பார்ப்போம் அந்த கேவ் எப்படி இருக்குன்னு. கைஸ், அயன் எதிர்ச்சியாக வந்து அயன் கிடச்சிச்சு கைஸ். நம்முடைய ஃபஸ்ட்டு அயனு, இது வந்து செகண்ட் அயன். எத்தனை அயன் இருக்குது, 1 2 3 மூணாவது 4வது 4 அயன்ஸ் இருக்குது கைஸ். 4 அயன் கொடுத்த இந்த கேவிற்கு நன்றி. ஓகே, இப்போ வந்து நம்ம மேல் பண்ண இது சாயங்காலம் ஆகிற மாதிரி தெரியுது. இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு என்னடா இவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே இதாகிடுது அப்படின்னு நினைக்காங்க. ரியல் லைஃப்லேயும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நான் நிறைய இடத்துல உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த கேவுக்குள்ளே இப்போ போகலாம், ஆனால் நம்மள்ட்ட அவ்வளோ சேஃப்டி இல்லை, அவ்வளோ இது இல்லை. ஒரு அயன் ஆர்மராக போட்டுட்டு தான் அந்த கேவுக்குள்ளே போனோம்னா, இங்கே ஒரு டைமண்ட் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு கேவ் இது. அயன் எடுக்கலாம் இங்கே, ஆனால் அது நம்ம மேலேயே கேவ் சும்மா நார்மலாக பார்த்தோன்னா அதே யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நைட் ஆகிடுச்சி. நம்ம வில்லேஜில் ஃபஸ்ட்டு எந்தரா என்னோட கேவில் தூங்கிடுவேன். 4th டே எண்டு வந்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு 5th டே வந்து 5th டே மார்னிங் அதை வந்து உருக்க போட்டுவிட்டேன். நம்ம எடுத்த அந்த 4 அயனையும் அடுத்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து தோண்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதை தோண்டணும் இந்த இடத்துலையே. ஓகே, இப்போ வந்து 5th டேயில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காலையில் எந்திரிச்சதுமே நம்ம மைனிங் தான் பண்ண போகிறோம். மைனிங்க்கு இந்த இடத்த தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இந்த இடத்த ஃபுல்லாக நோண்டி வரும்போது அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறது தான் என்னோடய ஐடியா. இப்போ அயன் கிடச்சிச்சின்னா, அயன் இந்த பாருங்க கைஸ் அயன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கிளிப்பிங் கொடுத்துக்குவேன். அந்த மாதிரி கொடுத்து தான் இந்த மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து இப்போ இந்த யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் இங்கே பாருங்க கைஸ், கோல் கிடச்சிருக்கு, நல்ல சகுனம். இந்த வீடியோ வந்து போட்டுக்கிட்டுருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு எனக்கு மறக்காமல் ஒரு சப்போர்ட் கொடுத்து நல்லபடியாக பண்ணுங்கள். அங்கே சுற்றி இதாக தான் இருந்துச்சு, கோலாக தான். இது வந்து அதுக்கப்புறம் நம்ம நோண்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம டார்ச் வச்சு ஒன்று ஒன்றா நோண்டலாம். இங்கே பாருங்க, திருப்பியும் கீழே கோல், திருப்பியும் இங்கே கோல், இந்த இதுலேயும் கோலாக இருக்குது, இதையும் நோண்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பாருங்க, இவன் வந்திருக்கான். இவன் ஒரு மொக்க ட்ரேடரு. ஆனால் இவன்கிட்ட லீஸ் இருக்கும். அதனால் இவனை கொன்னோன்னா அந்த பாருங்க
2 லீஷ் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம நிறைய யூசஸ் இருக்குது இதை வச்சு. ஆனால் நம்மளுக்கு இல்லைனாலும் நிறைய யூசஸ் இருக்குது. ஏன்னா பிக்காக்ஸ் உடஞ்சிருச்சின்னு அதனால தான் இப்போ வந்துருக்கேன். மேலே வந்து இப்போது அந்த லீஷ் எடுத்து செஸ்ட்டில் வேறு வைக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம செஸ்ட்டில் போய்ட்டு அந்த லீஷ் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைனிங் கொஞ்சம் பண்ணிடலாம். செஸ்ட்டில் லீஷை வச்சுட்டு வந்துட்டேன். லீஷை வச்சுட்டு வந்துட்டு நான் உங்களை அதை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். 3 பிளாக் நோண்டிட்டேன், பரவாயில்ல. இப்போ வந்து மைனிங்கை தொடரலாம். இங்கே வந்து இதான் வந்துட்டு ஸ்க்ரீன் நம்மளுக்கு ஒய் லெவல் ஒரு கோல் கிடச்சிருக்கு. இது நைட் ஆகிட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஒய் லெவல் 15 போயிட்டோம்னா அங்கே வந்து நம்மளுக்கு அயன் கிடைக்கும். அது வந்து மைன்கிராஃப்ட்டுக்கு தானே இல்லை இதுக்கும் உண்டான என்னன்னு தெரியலை. நீங்கள் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இதுக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்ப்போம். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். நைட் ஆகிடுச்சு கைஸ். இதோட இந்த 5th டே வந்து எண்டு. இங்கே போய் வாட்ச்மேன் வாசல்லே படுத்துக்கிட்டான். அவன் படுத்தா பார்த்துருவான். இவன் என்ன உள்ளே வந்து படுத்துக்கிறான். ஏய் வெள்ளப்படா, வேக் வில்லேஜர் போ. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம நிம்மதியான தூக்கம் போட்டாச்சு. அடுத்து டே 6 நம்ம வந்து எந்திரிச்சாச்சு. டே 6 மார்னிங். இங்கே வந்து அங்கே பாருங்கள், அங்கே ஒரு அந்த கேவுங்கிற பாருங்க, சாரி ஒரு க்ரீப்பர் அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அது தெரியாமல் நான் வந்துட்டேன்னா அது வெடிச்சிருச்சு. எனக்கு ஒன்றும் ஆகலை, ஒரே ஒரு அரை ஹார்ட் போயிட்டு. நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம மைனிங்கை தொடரலாம். இங்கே பாருங்க கைஸ், நம்மளுடைய அயனு செகண்ட் அயன் வந்து இங்கே தான் கிடச்சிருக்குது. எத்தனை அயனு? 1 2 3 4 5 6 7 8 அயன் கிடச்சிருக்கு கைஸ். 8க்கு மேலே இருக்காது, தெரியும். இதுக்கு மேலே இல்லை. நம்ம இந்த இடத்த அப்படியே அடைச்சிடலாம். இது வந்து நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஜாம்பிஸ் ஏதாவது ஸ்பான் ஆகும். இதுக்கு ஒரு டார்ச் வைக்கணும். அதனால தான் நம்ம இங்கே சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்கே வருங்க, நெக்ஸ்ட்டும் அயன் கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு அயன் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு பேட் லக். ஒரு அயன் கிடச்சிருக்குது. இப்போ வந்து டே 6 வந்து எண்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து நிறையா தான் ஸ்கிப் பண்ணிட்டேன் கைஸ், உங்களுக்கு தெரியாது. நான் காமிச்சதெல்லாம் அப்படி காமிச்சதில் போய்ட்டு டே 6 வந்து இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து டே 7 காலையில் மார்னிங் விடிஞ்சிருச்சு. டே 7ல் வந்து நம்ம இந்த 42 இது கிடச்சிருக்கு. அது என்ன, ஒரே ஒரு அயனையும் உருக போட்டாச்சு. 12 அயன் இருக்குது. இதோட சேர்த்து 13 அயன்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது அது 42 காப்பர் இருக்குது. குழப்புது கைஸ். 42 காப்பரையும் உள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிளாக்ஸும் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு மாப் ஃபார்ம் கட்டலான் இருக்கிறோம். அது நான் மாப் ஃபார்ம் கட்டிடுவோம். இந்த 10 டேஸ்க்குள்ளே நான் மாப் ஃபார்ம் கட்ட பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அயன்லாம் உருகிருச்சு. இதை வந்து ஃபுட்டை போட்டுடலாம். அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும் கோல். அதனால தான் அப்படி போட்டிருக்கிறேன். அடுத்து அயன் மூட்டு 16 இருக்குது. ஏன்னா அந்த அயன் குளம் அடித்தது ஒரு 3. அதை வச்சு ஒரே ஒரு ஹெல்மெட்டு. இன்னும் நம்ம பிக்காக்ஸ் செய்யலை, பரவாயில்ல, நம்ம செஞ்சிடும். என்ன பேண்ட்டோட ரெசிபி என்னடா இப்படி தானே வரும்? இப்படி தான் கைஸ் வரும் இல்லையே, என்ன வரமாட்டேங்க பேண்ட்டோட ரெசிபி. நம்ம தலைகீழாக வச்சுருக்கோம். அப்போ தலைகீழாக பேண்ட்டு தர வேண்டியது தானடா. சரி, இதில் வந்து பாக்கி ஒரு பூட்ஸ் செய்ய முடிஞ்சிச்சு. மொத்தம் 3 இருந்துச்சு. இன்னும் செஸ்ட் பிளேட்டு, ஒரு அயன் பிக்காக்ஸு, ஒரு ஷீல்டு, அவ்வளவுதான். அதுதான் நம்ம இப்போ செய்யணும். அடுத்து நம்ம இங்கே ஃபார்மிங் மேலே இருக்குது. இதை அடித்து நொறுக்கணுன்னா நம்மளுக்கு நிறைய வீட் கிடைக்கும். அதை வச்சு நம்ம நல்லா வியாபாரம் பார்த்துடலாம், நல்லா சாப்பிட்லாம், நல்லா ப்ரெட் செஞ்சு சாப்பிட்றலாம். ஓகே, இப்போ திருப்பி நான் வந்து மைனுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து டீப் ஸ்லைட், அதனால் டைமண்ட் கிடைக்கிற அந்த இது கருங்கல் வந்துருச்சு. இங்கே வந்து அயனும் எனக்கு கிடச்சிச்சு. அயன் எத்தனை கிடச்சிருக்குன்னா நிறைய அயன்ஸும் கிடச்சிச்சு. நம்மளுக்கு இப்போ மொத்தம் 9 அயன் வேணும். இதில் எத்தனை அயன்? 1 2 3 4 5 கொஞ்சம் கிடச்சிருக்கு. நான் என்ன மறந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அயன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து நம்ம டைமண்டை தேடணும். டைமண்ட் இது வந்து ஒய் லெவல் 3. இங்கே வந்து நம்ம டைமண்டை தேடலாம். இதோ இந்த வந்து ஒய் லெவல் மைனஸ், அதாவது சைடில் கோஆர்டினேட்ஸ் வருது பாருங்கள், 27. இப்போ இந்த டே 7 வந்து எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம நாளைக்கு வந்து டே 8ல் வந்து நம்ம கண்டிப்பாக மாப் ஃபார்ம் கட்டலாம். ஏன்னா இது வந்து நிறைய இது பிளாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு செஸ்லேயும் வந்து இடம் பத்தலையா, அதனால நம்ம வந்து இது கட்டலாம். இங்கே பாருங்க, நிறைய பேர் தகன்னு எறிகிறானுங்க. ஐயோ வேணாண்ணா, நம்ம அந்தானே போயிடலாம். எந்த இடத்துல கட்டுறதுன்னு தான் நானும் யோசிக்கிறேன். டே 8ல் மார்னிங் வந்து எங்கே இடத்துல கட்டுறதுன்னா அந்த இடத்துல கட்டிடும். இந்த அங்கே பார்த்துட்டு வந்தாலும் இப்போ அந்த இடத்துல கட்டிடலாம். இப்போது நம்ம அதுக்கு தேவையான பிளாக்ஸு ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் தான் அந்த இடத்துல கட்ட வேண்டியதாக இருக்கும். அது நிறைய பிளாக்ஸ் தேவைப்படும். மாப் ஃபார்ம்னாலே நிறைய பிளாக்ஸ் தான். பிளாக் சென்ட் பண்ணுறதுக்கு தான் அதை வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்ம இப்போ அதை வச்சுருவோம். பிளாக்ஸ் சென்ட் பண்ணணும், அதில் வைப்போம். எனக்கு இப்போ நல்லா குளருது. சாரி, இப்போது
இப்போ நம்ம ஐயோ சாரி கைஸ், அயனையும் உருக்கியாச்சு. இப்போ அயன் பிக்காக்ஸும் ஒன்று செஞ்சாச்சு. பாக்கி இன்னும் எத்தனை அயன்ஸ் இருக்குன்னா 4 5 அயன் தான் இருக்குது. பாக்கி இன்னும் 3 அயன் எடுக்கணும். அங்கே பாருங்க மழை பெய்யுது கைஸ். இந்த மழையிலேயே நம்ம கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் மாப்பாமல். அப்போ தான் செமையாக ஃபீல் குட்டாக இருக்கலாம். அதுக்கு தேவையான பிளாக்ஸு அண்ட் ஒரு வாட்டர் பக்கெட் செஞ்சு 3 இது இருந்துச்சு மிச்சம். அதில் 3 அயன் இருந்துச்சு. அதில் செஞ்சு இதில் எடுத்தேன். நான் எப்போவுமே 18 தான் போடுவேன், ஏதோ போட்டிருக்கேன். இது வந்து செஸ்ட்டு, இது அந்த செஸ்ட்டு இந்த ஆப்பரு இதெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த இடம். ஆனால் இதை இப்போதைக்கு வைக்க முடியாது, அப்புறமா வைப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கட்டுவோம். இதை சுற்றி இப்படி வைக்கணும். நடுவில் வந்து 4 பிளாக்ஸ் இருக்கணும். இதை உடச்சிருவோம். அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் உடச்சிருவோம். ஓகே, இப்போ வந்து சைட்லேயும் கட்டிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக இது மேலே மதில் ஏற்றணும். நிறைய ஏற்றணும். இதை கட்டிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க காய்ஸ், நைட் ஆகிட்டு இப்பயே. அதனால நான் தண்ணி வாட்டர் பாக்கெட்டை இதை வந்து நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ அதிசயமாக வருது, என்னன்னு தெரியல. இப்போல்லாம் நிறைய வாட்டி வருது. வீடியோவில் நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து டே 8 வந்து எண்டுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து டே 9. இந்த வீடியோவும் எண்டுக்கு வரப்போகுது. இப்போ வந்து 20 நிமிஷம் பார்க்குறீங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை இதுவரையும் பார்க்குற உங்களுக்கு மிக மிக பெரிய தேங்க்ஸ். இப்போ டே 9. குதிரை வாசல் நிற்கிறியா? நூறு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை மாஃபாமல் ரீஃபில் வேறு பண்ணணும். அது சைடெல்லாம் எழுப்பி அந்த மாதிரி செய்யணும். அப்படியே காத்தாடி மாதிரி இந்த சைடில் ஒன்று, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி செய்யணும். இப்போ நம்ம அதை ஏறி போகிறது தான் எப்படின்னு கஷ்டம். அதை நம்ம ஈஸி ட்ரிக் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு செஞ்சுருப்போம். அதை காட்டுறேன் பாருங்களேன். இப்படி ஏறுறது ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி ஏறி இப்படி போட்டு அப்படியே ஏற வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஏறும் போது நம்மளை அதை ஒரு வழி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அதில் ஏறி போயிடலாம். ஆனால் இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஏறும் போதே ரெடி பண்ணி வைக்கணும். அதனால நம்ம ரெடி பண்ணாத காரணத்தினால நம்ம திருப்பி இப்படி தான் போட்டு ஏறணும். ஏறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, இப்போ போட்டாச்சு. இதில் வந்து சைடில் வந்து 8 எழுப்பணும். அந்த சைடில் இந்த சைடில்னு 8 எழுப்பணுமா? இன்னும் 2 பாக்கி. ஓகே, போட்டாச்சு காய்ஸ். இதுமாரி சைடில் மொத்தமாக காமிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து 4 சைட்லேயும் போட்டாச்சு. இப்போ இந்த 4 சைட்லேயுமே சைடில் வால்ஸ் எழுப்பணும். எப்படின்னா, இந்த கீழே ஒரு பிளாக் வச்சு இப்படி மேலே ஒன்று அப்படியே ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ரோ அந்த மாதிரி சுற்றி இது எல்லாத்தையுமே சுற்றி நாங்கள் காட்டணும். பிளாக் தீர்ந்துட்டதுனால நான் கீழே வந்துட்டேன். கீழே வந்து பிளாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளாக்குமே மெர்ச் பண்ணி தான் எல்லா பிளாக்குமே கட்டலான்னு இருக்கேன். வுட்டு பிளாக் மட்டும் வேணாம், அது வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து சன்செட்டு கைஸ், சன்செட் ஆகுது. இதில் வந்து இதான் இந்த வழி தான். இந்தமாரி பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். வந்து பாருங்கள், இந்தமாரி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து லாஸ்ட்டு டே 10th டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 9th டே எண்டிங். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போய் நல்ல ஒரு உறக்க தூக்கத்தை போட்டு விடுவோம். ஓகே கைஸ், ஸ்லீப்பிங். டே 10 காலையில் விடிந்து விட்டது. இப்போ வந்து நம்ம அதை கட்டணும். இந்த வீடியோ முடியத்துக்குள்ளே எப்படியாவது அயனேஜ் மாறிடலான்னு நினச்சேன். அது அந்த அந்த செஸ்ட் பிளேட் மட்டும்தானே, அது ஒன்றும் செய்யாது. அதை நான் அப்புறமா பார்த்து அடுத்த வீடியோவில் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஷீல்டு செஞ்சுட்டோமே எல்லாத்தையும், செஸ்ட் பிளேட் மட்டும் தான் செய்யலான்னு நினைக்கிறேன். டே 10 அதில் வந்து சுத்தமாக கட்டிட்டேன். இங்கேருந்து விழுந்துட்டாங்க. அந்த நின்று கட்டிகிட்டு இருக்கும்போதே விழுந்துட்டேன். இங்கே பாருங்கள், ஹார்ட்டாக பாருங்கள். ஸோ ஆனால் அது வந்து லாஸ்ட்டில் ஆஃப் ஹார்ட் வரலும் கொண்டு வந்து விடுது. அப்போ மாப்ஸையும் கொண்டு வந்து விடுன்ற நம்பிக்கையில் நான் வந்து செய்கிறேன். 18 போட்டிருந்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ சைட்லலாம் மதில் எழுப்பிட்டேன். இப்போ இதை சுற்றி தண்ணியை வேறு ஊற்றணும். அதுக்கப்புறம் ட்ராப் டோர்லாம் வைக்கணும். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி குதித்து ஏறுமோ மட்டும் அது வழியாக ஏறிக்கலாம். ஓகே, அதில் உங்களுக்கு விருப்பம்னா ஏணி இருந்துச்சுன்னா கூட ஏணி போட்டுக்கலாம். ஆனால் அது சிரமமான வேலை. இப்போ வந்து அது சன்செட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் மைனிங் பண்ணோன்னா நம்மளுக்கு செமையாக இருக்கும். இங்கே பாருங்க, இவன் வந்துட்டான். இவனை கொன்று நம்ம லீஷையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்மள்ட்ட 4 லீஷ் இருக்குது. 4 லீஷ்னால் 4 கயிறு இருக்குது. 4 மாடை கொத்து அப்படியே பிடிச்சி இப்படி கையால் இழுத்துட்டு வரலாம். அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய டார்ச்சர்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, 64 + 32 எதுக்கு இதெல்லாம்? அதனால் நம்ம 32 மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு மைனிங்குள்ளே போகலாம். மைனிங்குள்ளே வந்து வந்தாச்சு. இதில் தான் வந்து அயனோட அயன் ஏஜ். இதுக்குள்ளே வந்து நம்ம லாஸ்ட்டாக கிடைக்குதான்னு ஒரு அடிச்சு காய்ஸ், கொஞ்ச நேரத்தில் எனக்கு கிடச்சிருச்சு 15 லெவல். இது வந்து நீங்கள் லுக்கிகிராஃப்லேயும் ஒர்க் ஆகுது. நான் அதுக்கப்புறமும் வந்திருக்கும் பாருங்கள். இதில் வந்து அப்படியே நோண்டி போனால் நிறைய இடத்துல கிடைக்கிது. ஆனால் கொஞ்சம் சைட்லேயும் இருக்குது, அது நோ ப்ராப்ளம். பாருங்க, 2 பிளாக் அடியில் உள்ளே இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது. இது டார்ச் பண்ணிக்கிறேன். இந்த அயனேஜ் வந்து நம்ம அடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 20 டேஸ் வரும்ல, 20 டேஸ் லாஸ்ட்டில் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மைன் பண்ணலாம் வாங்க. அடுத்து லாப்பிஸ் லெசூலி கூட கிடச்சிருக்கு. இதில் அங்கங்கே கொஞ்சம் இருக்கும் போல இருக்குது. எனக்கு இதை
நம்ம அயன் பிகாக்ஸ் வச்சு மைன் பண்ணால் நிறைய கிடைக்கும் ஹெச்பி ப்ளஸ். இதில் வந்து ஸ்டோன் பிகாக்ஸ் வந்து லைட் ஹெச்பி பட் இங்கிலீஷ்லாம் வரலங்க. சரி, இப்போ வந்து நைட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதனால் நம்ம மேலே போகலாம். கோல்லாம் அங்கங்கே விட்டு வச்சுருக்கேன். எதுக்கு இப்படி விட்டு வச்சுருக்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கோல் வர இடையில வச்சதுனால எடுத்துட்டேன். இப்போ நைட் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே இவ்வளோ விட்டு வச்சுருக்கேன்னா எதுக்காவது இது இல்லைனா இங்கே இப்போலாம் ஓட்டருக்கு அதிகம் அடைச்சிக்குவோம். மேலே போய் தூங்கி இந்த வீடியோ அதோட முடிச்சுக்குவோம். ஏதாவது டார்ச்சஸ் இல்லைனா தீர்ந்து போயிடுச்சுன்னா இதை நான் ஏற்கனவே நிறைய வேர்ல்டில் அனுபவிச்சிருக்கேன். முன்னாடி இந்த வேர்ல்டுலாம் அனுபவிச்சிருக்கேன். அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்துருந்துச்சு. இந்த வீடியோவில் வந்து நம்ம அயனேஜ் பண்ணியிருக்கோம். நிறைய ஒரு மாஃபம் ஒரு கட்டியிருக்கோம். கட்டி இது ஃபுல்லாக முடிக்கல. அங்கே பாருங்க சைடில் கிரீப்பரை பாருங்கள். அப்பா பொல்லாப்பா அவனை கொண்டுருவோம் நீங்கள் போனதுக்கப்புறம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.